சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் சுக வாழ்வுக்கான தேவ திட்டம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத வசனம் 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான் காயுவுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். எப்படின்னா, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னென்னா, நம்முடைய ஆத்துமா எப்படி வாழுகிறதோ, சுகமாக செழித்து இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய சரீரம், நம்முடைய உலகப்புறமான வாழ்க்கை, நம்ம மனநிலை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இணைக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி சுகமாக இருக்கனோ, அதே போல் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நான் சுகித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக இருக்குது. இது இரண்டும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்திருக்கோம். நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செழித்திருப்பதற்கு நிறைய நேரம் கவனத்தை செலுத்திவிட்டு நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை நிராகரிக்கிறவர்களாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இல்லைன்னா பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரம்தான், இம்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரம்தான் முக்கியம், அதுதான் இருக்குது என்ற நினைப்போடு வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சு போவாங்க, அதோடு சரி. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற உணர்வு இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தனி, பூமிக்குரிய வாழ்க்கை தனி. இதுக்காக செய்ய வேண்டியதை செய்கிறேன், அதுக்காக செய்ய வேண்டியதை செய்கிறேன், அதுக்கும் இதுக்கும் இணைந்த ஒரு தொடர்பு இருக்கிறது என்றதை அறியாமல் புரியாமல் செயல்படுகிற கிறிஸ்தவர்கள் அநேகர். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செழித்திருப்பது, சுகித்திருப்பது எப்படி என்ற காரியத்தில் அதிக கவனம் செலுத்துகிறோம். அதனால் முதலாவதாக இப்பொழுது பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் சுகித்திருப்பது எப்படி என்பதையும் பார்த்துட்டு, கடைசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுகித்திருப்பதற்கான தேவ நடத்துதல் திட்டம் என்ன என்பதையும் பார்க்க. ஏன்னா இதுக்கு சரீரப்பிரகாரமான பூமிக்குரிய காரியத்துக்கு நிறைய இடங்களிலே கவனம் செலுத்துவதில்லை. கிறிஸ்தவர்கள், பக்தியாக இருக்கிறவர்கள் சரீரத்துக்கான மன ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியத்துக்கு நேரம் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அப்படி இல்லை, வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் தேவனுக்குரியது. நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவாய் இருக்கிறது. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிற தேவ ஆலயமாக இருக்கிறது. எப்படி ஒரு சர்ச்சை நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சு நல்லா பராமரிக்கிறோமோ, அதே போல் இந்த சரீரத்தையும் நாம் பராமரிக்கும் போது நாம் தேவனுக்கு கனம் கொடுக்குறோம். கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் போய் நான் அதை பெருக்கினேன், பாய் போட்டேன், சேரை போட்டேன், நான் சிமெண்ட்டை பூசினேன், பெயிண்ட் அடித்தேன், அதாவது அந்த பில்டிங்குக்கு அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கிறதோ அதை நான் தேவனுக்காக செய்கிறேன் என்ற உணர்வில் செய்கிறார்கள். அதே ஆட்கள் சரீர தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அதை நிராகரிக்கிறவர்களாக. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தின்படியாக நாம் சரீரத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது. இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இந்த சரீரத்தினாலே நீங்கள் தேவனை கனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாலியல் பாவங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி இராமல் நீங்கள் உங்கள் சரீரத்தை நீங்கள் கனப்படுத்த வேண்டும், சரீரத்தின் மூலமாக தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு நிப்பாட்டிக்கூடாது. என்னுடைய இந்த சரீரத்தை நான்
ஆரோக்கியமாக நான் வைத்து கொள்ளும்போது பாவ காரியங்களை குறித்து மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை நான் எப்படி பராமரிக்கிறேன் என்பதும் முக்கியமானது. ஏன்னா இந்த தமிழில் பழமொழி உண்டு, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நான் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக, அவரை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய வேண்டிய ஒரு உபகரணமாக தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் பாலியல் பாவங்கள் மற்ற சரீரத்தை கெடுக்கிறதான தீய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் நன்றாக ஆரோக்கியமாக சாப்பிடுவது, தேவையான உடல் பயிற்சி செய்வது, நல்லா நித்திரை செய்வது, இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்தை நான் கவனிக்கணும். இந்த சரீரத்தை கவனிக்கிறது பாவம் அல்ல. சரீரத்தை கவனிக்காமல் இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு காரியம் என்று பார்க்கணும். சரீரத்தை நான் எதுக்காக பராமரிக்கணும், எதுக்கு இது ஆரோக்கியமாக இருக்கணும் என்றது தான் முக்கியம். சரீரம் தன்னில் தானே முடிவல்ல. இந்த சரீரத்தின் மூலமாக இது தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வோடு நான் இதை பராமரித்தால் நான் தேவனை கனப்படுத்துகிறவனாக, மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கேன். ரோமர் 12:1 நம்மளுக்கு நல்லா தெரியுமே, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. நான் தேவனை நான் ஆராதிக்கிறேன், புத்தியோடு நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா இந்த சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு பலி அப்படின்னு தேவனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும்? நுசல் கொண்டது, பலவீனப்பட்டது, குறையுள்ளதாக நீங்கள் கொடுப்பீங்களா பலி? அது தப்புன்னு நினைக்கிறோம்ல. இப்போ இந்த சரீரத்தை நான் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக, ஆண்டவரே இனி வாழ்வது நான் எனக்காக வாழலை, உமக்காக வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உமக்காக நான் ஜீவ பலியாக இருக்கிறேன், என் இஷ்டம் இல்லை உம்முடைய இஷ்டம்தான் நடக்கணும், என் சரீரத்தை பயன்படுத்துங்க, உமக்கு பிரயோஜனம் உள்ளவனா நான் வாழ இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஜீவ பலியாக கொடுக்குறதா இருந்தால் இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக நீங்கள் பார்த்துக்கணும். ஆரோக்கியமான ஒரு சரீரமாக நீங்கள் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. பலவீனப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் கனப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் இன்னும் எவ்வளோ நீங்கள் பயன்படலாம் ஆண்டவருக்கு. பலவீனமாக இருக்கும்போதே நான் ஆண்டவருக்கு இவ்வளோ காரியங்களை செய்கிறேன், ஆண்டவருக்கு பிரயோஜனமாக உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் இதை காட்டிலும் அதிகமாக செய்யலாமே. இந்த சரீரம் தேவனுக்கு பிரயோஜனமற்றது என்ற ஒரு மனப்பான்மை கிரேக்க தத்துவமாக இருக்கிறது. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படியாக நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் தேவனுக்குரியது. ஆவியோடும் ஆத்மாவோடும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆவியை ரட்சித்த, உள்ளான மனுஷனை ரட்சித்த தேவன் அவருடைய நித்திய ராஜ்யத்திலே நம்முடைய சரீரத்தை இங்கே விட்டுட்டு போகக்கூடாது. இந்த சரீரமும் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவ நம்பிக்கை என்னென்னா, இந்த சரீரம் அழிவுக்கேதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமை தரித்து கொண்டு மகிமையின் சரீரமாக இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்க போகிறோம் அவர் வரும்போது. அதுதான் நமக்கு இருக்கிற ஜீவ நம்பிக்கை. நம்முடைய உள்ளான மனுஷனும் இந்த புறமான மனுஷனும் தேவனுக்குரியவைகள், ரெண்டத்தையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சரீரம் ஆரோக்கியமாக வாழணும், சுகித்திருக்கணும். அதற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், என்ன திட்டங்கள், தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ரெஸ்ட்டு தேவை. சரீரத்துக்கு தேவையான ரெஸ்ட்டு நம்ம கொடுத்தாகணும். அதான் டிசைன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலேயே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து 3ஆம் வசனத்திலேருந்தே பார்க்கும்போது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முன்னால் ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துறாரு. 6 நாள் அவர் வேலை செஞ்சு 1 நாள் ஓய்ந்திருந்தார். மோசேயின் காலத்தில் அது ஒரு பிரமாணமாகவும் கொடுத்திருந்தார் இஸ்ரவேலர்களுக்கு. இந்த சரீரத்தில் ஓய்வு என்பது தேவனுடைய டிசைன், நம்முடைய டிசைன் இல்லை. இந்த சரீரத்துக்கு ஒரு ஓய்வு தேவை என்பது தேவனுடைய டிசைன். அந்த டிசைனை மீறி நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் சங்கீதம் 127 பார்க்குறோம், காலையிலே எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் நீ வேலை செய்கிறது வேஸ்ட்டு, கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார்,
கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்களுக்கு நித்திரையை அளிக்கும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பேன், அது மாத்திரம்தான் எனக்கு முக்கியம், நித்திரை பண்ணுவதோ இளைப்பாறுவதோ அது தவறு என்ற ஒரு மனப்பான்மையில் நீங்கள் செயல்படுகிறதா இருந்தால், தேவனை நீங்கள் சார்ந்து செயல்படாமல் உங்கள் சுயபலனை சார்ந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கீங்க. அப்படி இல்லை. சரீரத்தினாலே அவரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்றால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகித்திருக்கணும். அதற்கு தேவன் வைத்த டிசைனே என்னது? நாம் இளைப்பாற வேண்டும். மார்க் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்குறோம், சீஷர்கள் திறனான ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பிட்றது கூட டைம் இல்லைன்னு சொல்லும்போது அவர் சீஷர்களை கூப்பிட்டு வெளியே எடுத்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம், தனியாக இருப்போம், தனியாக ஒரு இடத்துக்கு போகிறார், ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த காலத்திலும் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அமைதியான ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எப்படி முக்கியமோ அதே போல் ஆகாரம், உண்ணுகிற ஆகாரம் முக்கியம். தானியேலை பற்றி நம்மளுக்கு தெரியும், ராஜாவின் போஜனத்தால் என்னை தீட்டப்படுத்துகள் ஆகாது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அங்கே இருக்கிற அந்த அவனுக்கு மேலே இருந்த அதிகாரிகிட்ட சொல்லி எனக்கு இந்த ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீரையும் பருப்புமா சாப்பிட்டான்னு சொல்கிறோம். அதை பாராட்டுகிறோம், தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்கள் பாபிலோனியர்கள் இரத்தத்தோடு கலந்த மாம்சத்தை அவர்கள் சாப்பிடுவாங்க, ஆனால் யூதர்கள் இரத்தத்தை புசிக்க மாட்டார்கள். அதனால் தன்னை சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, தான் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக அவன் செயல்பட்டான் என்பதை குறித்து பாராட்டுகிறோம். ஆனால் அதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை மாத்திரம் எடுத்து எழுத்தின் பிரகாரமான காரியத்தை விட்டுடுறோமே. தன்னுடைய சரீரம், தன்னுடைய சரீரத்தை கெடுக்குமானால், தன்னுடைய உள்ளான மனுஷனை கெடுக்குமானால் அப்படிப்பட்ட ஆகாரத்தை தவிர்க்கணும். நீதிமொழிகள் 23 20வது வசனம் 21வது வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியுமே, பெருந்திண்டிக்காரனாக இருக்கக்கூடாது, கிடைச்சதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஓவராக சாப்பிடாதீங்க, ரெஸ்ட்டே எடுக்காமல் இருக்கக்கூடாது, தேவையான ரெஸ்ட் இருக்கணும், ஓவராக சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, பட்னியாகவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா பெருந்திண்டிக்காரனாகவும் இருக்காது, பேலன்ஸ் இருக்கணும். என்னத்தை சாப்பிட்றோம் என்பதில் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆரோக்கியம் தாங்க, சுகம் தாங்க, தூங்குறது இல்லை, உடல் பயிற்சி இல்லை, கண்டதை தின்னுறது, தேவைக்கு அதிகமாக சாப்பிடுறது, நம்முடைய இந்த சரீரத்தை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்திட்டு ஆண்டவரே ஆரோக்கியம் தாரோன்னு சொல்லலாம். ஆண்டவர் திட்டங்களை தம்முடைய வேதத்தில் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறார். நம்முடைய பங்கும் இருக்கிறது. சுகம் கொடுக்கிற தேவன் அவர் தான். இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார், நம்மளுக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் பயணம் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், அதில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, மலடில்லை எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு யாத்திராகமம் 15:26 சொல்ல உங்களுக்கு சுகமளிக்கிற தேவன் நானே. பலவீனப்பட்டவன் இல்லை அப்படின்றது ஒரு காரியம். ஆனால் படத்தக்கதாக நீங்கள் செயல்படும்போது, இடம் கொடுக்கும்போது அதிலேயே கடக்க மாட்டீங்க, வியாதியிலே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் சுகம் அளிக்கிற தேவன் என்பது அந்த இடத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். தேவனுடைய ஆரோக்கியத்தில் வாழ்வது தேவ நோக்கம், திட்டமாக இருக்குது. ஆனால் பலவீனங்கள் வரும்போது தேவனுடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதும் அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம், மாம்ச பிரயாசம் அற்ப பிரயோஜனம், தேவ பக்தியோ இம்மைக்காகவும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இம்மைக்கும் பிரயோஜனமானது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு பிரயோஜனமானது. இந்த தேவ பக்தி மறுமையிலும் நமக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்குது. அதுக்கு 2 வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மாம்ச பிரயாசம் அந்த இடத்துல ஃபிசிக்கல் ட்ரைனிங், மாம்சத்தை நம்ம அப்பியாசிக்குது. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பக்தியில் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து அப்படின்னு சொல்லி பண்ணுறோமோ அது பிரயோஜனம் இருக்குது போல், சரீர பிரயாசம் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அற்ப பிரயோஜனம்னு சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, இந்த பூமிக்கு தான் அது உதவும், ஆனால் அது பிரயோஜனம் மற்றது என்று சொல்லவில்லை. 2 வாழ்க்கைக்கும் அது உதவாது, இந்த வாழ்க்கைக்கு அது உதவும் என்பதை நம்ம பார்க்கணும். அற்ப பிரயோஜனம்னா அதை கம்பேர் பண்ணும்போது பிரயோஜனம் கம்மி, ஆனால் பிரயோஜனமற்ற ஒரு காரியம் இல்லை. சரீரத்துக்கு தேவையான உழைப்பு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், சரீரத்தை கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஈவு. இந்த சரீரத்தில் இருந்து இதை ஜீவ பலியாக நான் அவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியமாக இருக்கிறது.
ஆயுள் காலத்தை கொடுத்துட்டு அந்த ஆயுள் காலத்தில் செயல்படுவதற்கு தேவையான சரீர ஆரோக்கியம் நமக்கு இல்லைன்னா கஷ்டம். தேவையான சரீர ஆரோக்கியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் தான் சபையிலையும் வச்சிருக்கிறார் பாருங்கள். யாக்கோபு 5:14-15 சொல்லுகிறார், உங்களில் பலவீனப்பட்டவங்க யாராவது இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணட்டும். ஊக்கமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சபைக்குள்ளே வியாதி இருக்கக்கூடாதே, ஆனால் வியாதிப்பட்டால் சுகத்தை கட்டளை விடும்படியாக, தெய்வீக சுகத்தை அப்பியாசிக்கும்படியாக, சுகத்தை செயல்படுத்தும்படியாக வரங்களையும் கொடுத்திருக்கிறார். நாம் சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது, நம்முடைய பங்கும் இருக்கிறது. நன்றாக இளைப்பாறணும், சரீரத்தை தேவையான எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஞானமாக சாப்பிடணும். தேவனுடைய இந்த சரீரத்தில் பலவீனம் வந்தால் அதை கவனிக்க வேண்டியது நம்முடைய வேலை. வேதம் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, உலக மெடிசனை காட்டிலும் தெய்வீக சுகத்தை விரும்புகிறவர்களாக இருக்கணும். அதனால் மெடிசன் சாப்பிடாதீங்க, சாப்பிடலன்னு சொல்ல, முக்கியம் என்னதுன்னா இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். வியாதியை பலவீனத்தை சகித்து கொண்டிருப்பது தான் தவறு. இந்த சரீரம் ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும்போது இந்த தேவனுக்காக, அவரை கனப்படுத்துறதுக்காக, தேவனுடைய ஆலயமாயிட்டே என்று சொல்லி அந்த உணர்வோடு செயல்படும். சரீர ஆரோக்கியம் சுக வாழ்வு மாத்திரமல்ல, அதிகமாக புறக்கணிக்கப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய மனது இருக்க. இயேசுகிட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி, பிரதான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் தேவனிடத்த அன்பு கூறுவாயாக. மனது, என்னுடைய மனதின் ஆரோக்கியம் முக்கியம். சரீரத்தின் ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ அதே போல் என்னுடைய மனது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய அறிவாற்றல், அது ரொம்ப முக்கியம். மனநிலை ரொம்ப முக்கியம். ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார், மென்டல் சிக்னஸ் இருக்குது, வியாதிப்பட்டு இருக்கிறார், மனநிலையில் வியாதிப்பட்டு இருக்கிறார், ஆரோக்கியமாக இருந்து என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியுமா? தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்ற முடியுமா? இல்லை. நம்முடைய மனதின் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சரீரத்தில் முழு பலத்தோடு ஆண்டவரை நான் அன்பு கூறுகிறது போல என்னுடைய முழு மனதோடும் அவரை நான் அன்பு கூற வேண்டும். என்னுடைய மனதின் ஆரோக்கியமும் முக்கியம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய உள்ளான மனுஷன், என்னுடைய நினைவாற்றுகள் எப்படி ஆரோக்கியமாக இருக்குதோ அது போல் நான் சரீரத்தில் பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் சுகித்திருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாத்திரம் இல்லை, என்னுடைய மனதின் வாழ்க்கை, மென்டல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த மனதின் திறன் சிறந்ததாக இருந்தால் தான் தேவனுக்கு நான் பிரயோஜனமாக இருக்க முடியும், தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியும். தேவனுக்கு என்னுடைய மனது தேவ திட்டம், நான் என் முழு மனதோடு நான் தேவனை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று. அதுக்கு நான் என்னுடைய மனதின் ஆரோக்கியத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பியர் 4:6-7 நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எந்த விசாரமும் படாமல், உங்கள் பிரச்சனை என்னையோ கஷ்டங்கள் என்னையோ அது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்தணும். எதுக்காக அப்படின்னா, நிறைய நேரத்தில் மென்டல் இஷ்யூஸ், அதாவது மனதின் பிரச்சனைகள், புழுக்கம், மன அழுத்தம், அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்தையும் நம்ம சுமக்கிறதுனால தான். உங்கள் பாரங்கள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பிரச்சனைகள், சோதனைகள், சவால்களை நீங்கள் தனியாக நீங்கள் உங்கள் பலத்தில் நீங்கள் அதை மேற்கொண்டு சந்திக்கணும்னு நினைக்காதீங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரீங்க? நீங்கள் அவரை நம்பியிருக்கிறீங்க, அவரை சார்ந்திருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் அவரை நம்பியிருக்கிறீங்க, அவரை தான் சார்ந்திருக்கிறீங்கன்னா உங்கள் பிரச்சனையை நீங்கள் முதல்ல அவர்கிட்ட கொண்டு வரீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னா நீங்கள் இது அவர் சால்வ் பண்ணுவார், தீர்ப்பார் என்ற நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் முதலாவதாக நீங்கள் உங்களுடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அது நிறைய பேர் செய்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த வசனம் சொல்லுறது என்னென்னா, நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தினா அவர் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாக தருவார். ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பாரத்தை சொல்லிவிட்டு அந்த பாரத்தை நீங்களே தூக்கிட்டு வராங்க.
அப்படி இல்லை. அதுதான் சங்கீதம் 55:22 சொல்லுது, உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். சொல்லிவிட்டு சும்மா ஒரு கவுன்சிலிங் தெரப்பி அது மாதிரி அவர்கிட்ட போய் என் பிரச்சனைலாம் சொன்னோன்னே என் மனசு லகுவாச்சு அப்படின்னு இல்லை. அவர் நம்மை விசாரித்து நம்முடைய பாரங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருப்பார். அதற்கு அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும். அவர்கிட்ட கொடுத்தா தான் உங்களுக்கு சமாதானம் உண்டாக வரும். சொல்லிவிட்டு திரும்ப நானே அந்த பிரச்சனையை தூக்கிட்டு வந்து நானே சுமந்துட்டு நானே அதை மேற்கொள்ளணும், அதை சந்திக்கணுமா இருந்தால் எனக்கு சமாதானம் கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது. நான் அவர் நம்பலைன்னு அர்த்தம். அவர் அதை பார்த்து கொள்ள அவரால் முடியும், அவர் எனக்காக அதை செய்து முடிப்பார் என்பதை நான் நம்பலைன்னு அர்த்தம். அவர்கிட்ட சொல்லிட்டா விட்டுறணும், அதை அவர் பார்த்துப்பார். அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணா. நம்மளுக்கு தெரியும் அன்னாளை போல் ஜெபம் பண்ணணும்னு தெரியும். ஆனால் அன்னாள் அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செஞ்சாலே, தேவனிடத்துலேருந்து சத்தத்தை கேட்ட பிறகு தேவ மனுஷன் சொல்லிட்டான், கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா நம்பினா. தேவன் அதை செய்து என்னுடைய நிந்தையை நீக்குவார் என்பதை நம்பினதுனால வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. அதுக்கு முன்னால் துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஏன்னா ஐயோ நான் இன்னும் மலடியாக இருக்கேன், இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நடக்குமோ அப்படின்னு விசாரம் கொண்டே இருந்தா. அந்த கவலைகள் வாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாருன்னு செஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தைரியம், சந்தோஷம். ஆண்டவர் என் நிந்தையை தூக்கி போட்டார், கர்த்தர் எனக்கு பிள்ளையை தருவார், அந்த நிச்சயம் இருந்தபடியினாலே அதுக்கப்புறம் இன்னும் வந்தது கையில் குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் அவள் சந்தோஷம் அடைந்தான்னு இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டதுக்கு அப்புறமே அவள் சந்தோஷமான. அதுதான் மார்க் 11:22-24 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்டீங்களோ அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் விசுவாசிக்கலை, இதை பெற்றுக்கொண்டேன் என்றதை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. 10 வருஷம்னாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, 25 வருஷம்னாலும் ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை பாராட்டிக்கலாம், நான் இதுக்காக நான் 5 வருஷமாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருக்குவாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? அவர் கேட்கலையா? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணா. அப்போ நீங்கள் சொல்லுகிறது காரியம் என்னென்னா, நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை சொல்லுகிறீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு இயேசு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னைக்கு நான் சொன்னதை ஆண்டவர் ஏற்று பதில் கொடுத்து விட்டார், அவர் செவியில் இது விழுந்து விட்டது, அவர் இதை செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிச்சிங்களோ அன்றைக்கி தான் கிடைக்கும். நீங்கள் சொல்லுறதுனால கிடைக்காது. விசுவாசம் இல்லாத ஜெபம் அது. விசுவாசம் உள்ள ஜெபனா அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் செய்வாரோ மாட்டாரோ இல்லை, எப்போ செய்வாரோ இல்லை, நான் கேட்கும்போதே அவர் செய்து விட்டார், அவர் காதில் விழுந்ததுனாலே அப்ரூவ்டு. அவர் காதில் எப்போ விழும்? யாக்கோபுல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் செவி சாய்ப்பார் என்பது நாம் அறிந்திருக்கிற நம்மளுக்கு இருக்கிற நிச்சயம். அவர் சித்தத்தின்படி கேட்டால் கண்டிப்பாக அவர் காதில் விழும். அவர் காதில் விழுந்துட்டாலே நம்மளுக்கு கொடுத்துட்டான்னு அர்த்தம். அவர் செவியில் போய் விழுறணும்னா நான் எவ்வளோ கதறினேன் உருண்டேன் புரண்டேன்னு இல்லை, அது தேவ சித்தமாக இல்லையா என்பதுதான் முக்கியம். தேவ சித்தமானதை நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவர் செவி சாய்ப்பார். அவர் செவி சாய்ச்சதுக்கு அப்புறம் தராமல் இருக்க மாட்டார், நிச்சயம் தருகிறவராக இருக்கிறார். இந்த பாரத்தை கவலையை அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் மனதின் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனதின் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸு உலகத்தில் சொல்கிறாங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு 90% காரணம் மனதின் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த மனதே இருந்த நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் சரீரமே ஆரோக்கியமாக இருக்குமா. சரீரத்தை மாத்திரம் கவனிச்சுட்டு மனதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா நீங்கள் சரீரத்துக்கான செய்கிற பிரயாசங்கள் வேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக தான் சாப்பிட்றாருங்க, எந்த கெட்ட பழக்கம் கிடையாதுங்க, நல்ல எக்ஸசைஸாக இருந்தால் ஃபிட்டாக இருந்தாருங்க, 50 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. காரணம் மன அழுத்தம். அப்படி இல்லை, மனதின் ஆரோக்கியத்தையும் நாம் கவனிக்க வேணும். அதுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரீரத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம், மனதின் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் பாரத்தை அவர் மேலே வைங்க. போய் சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடாதீங்க, அவர்கிட்ட வைங்கன்றார். அதே மாதிரி ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனதை புதிதாக்குறதுனாலே மறுரூபமாக்குங்கள் என்றார். மனதை மறுரூபமாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் என்ன?
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை பாதிக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். உலகம் இது கரெக்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு கரெக்டு போல் தோணும். உலகமே இதை தான் பின்பற்றி போகுதுன்னா நம்மளும் இது கரெக்டு தான் போல அப்படின்னு தோணும். அப்படி அல்ல. தேவ சித்தம் என்ன? உலகமே அதுக்கு கரெக்டுன்னு சொன்னாலும் தேவன் அதை நான் நோன்னு சொன்னார்னா நான் நோ தான். இதில் தீமை இல்லையே, நன்மை தானே, பரவாயில்ல. தேவன் சொல்லலை, தேவன் வேண்டான்ட்டார்னா வேண்டாம் தான், தேவன் வேணும்னார்னா வேணும் தான். தேவ சத்தியத்தை நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். உலகம் சொல்லுகிற நன்மைகள் தீமைகள் அல்ல. வேதம் எது நன்மை தீமைன்னு சொல்லுதோ அதை தான் எனக்கு நன்மை தீமையாக இருக்கும். வேதத்தில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லுதோ அதுதான் எனக்கு கரெக்டு, உலகம் சொல்லுகிறதல்ல. தேவ சத்தத்தை கேட்கணும். அதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பது தான். நானே வாசல், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் வழியாக பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். தெய்வீக ராஜ்யத்தின் வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னா நான் அவர் மூலமாக அவர் ஏற்றுக்கொண்டேன் என்பது முக்கியம் இல்லை, அவருக்குள்ளாக அந்த உள்ளும் புறமுமாய் சென்று வாழ்கிற வாழ்க்கை, அந்த ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்கணும். அதுக்கு முக்கியமே ஆரம்பமேனா அவர் சத்தம் கேட்கணும். தேவ சத்தத்தை கேட்காத கிறிஸ்தவர்களா என்பதே கேள்விக்குறி. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் இருக்கணும். வேதத்துலேருந்து பாருங்கள், வேதத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிங்க. இதுக்கு நீங்கள் மனதை செலவழித்தால் தேவ சத்தத்தை கேட்பது லகுவாக இருக்கும். 24 மணி நேரம் நீங்கள் உலகத்தின் சத்தத்தையும் சுய அறிவையும் சார்ந்தே இருந்து கொண்டு தேவ சத்தம் கேட்கலன்னா கஷ்டம். அதனால்தான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு டைம், தேவனுக்கு கொடுக்குற ஒரு டைம் இருக்கணும். 1000 சத்தம் வழியில் உங்களுக்கு கவனங்கள்லாம் அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவ சத்தம் கேட்காது. இப்போ ஃபோன் பேசுகிறீங்க, சுற்றி ஒரே கூச்சலும் கும்மாலமாக அந்த எத்தாப்பில் பேசுகிற ஆள் சத்தம் சரியாக கேட்காது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? தனியாக ஒரு ரூமில் போயிட்டு சத்தம் கேட்காத இடத்துல போய் பேசுகிறீங்க. அதுக்காக அந்த சத்தம்லாம் ஓஞ்சி போச்சா? இல்லை, அந்த சத்தம்லாம் இருக்க தான் செய்து, நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். அதே போல் தேவ சத்தத்தை கேட்கிற பழக்கமாக இருக்கணும். பழகிட்டு எதுக்கு? தேவ சத்தத்தை கேட்டு இதுதான் தேவ சித்தம் தெரிஞ்சுட்டு அது அப்பியாசிக்காமல் இருந்தால் நீங்கள் புத்தியினவர்கள். மணல் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு அப்படி அல்ல. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மன அழுத்தமோ பிரச்சனையோ இல்லாமல் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா உலகம் இதுதான் வெற்றி, அதுதான் வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி இதை வெற்றின்னு சொல்லுகிறது, இது 10ல் அடுத்த வருஷம் இதை காட்டில் நீங்கள் இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை உலகம் எந்த தரத்தை நிர்ணயிக்கிறதோ அதன்படி அல்ல. ஏன்னா உலகம் தரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கை எதுன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றினா இல்லையா? நிறைவேற்றினேன்னா நான் வெற்றி உள்ளவன். குட். ஆண்டவரே சொல்வார், குட், உனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரித்துக்கொள். தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றலையா? இல்லை, ஃபெயில்டு. என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவ சித்தம் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து இதுதான் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட், இதை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக போகலாம். உங்களுடைய லக்கு மாறிக்கிட்டே இருக்காதே. தேவன் சொன்னதை செஞ்சேன், அவ்வளோதான், அவ்வளோதான். ப்ரெஷரே கிடையாது. முடிவுகள், தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டு நடந்துகிட்டே இருக்கேன். லகுவான வாழ்க்கை. நம்ம தான் தேவையில்லாமல் ப்ரெஷர் போட்டுட்ருக்கோம். இன்னும் நான் வெற்றி உள்ளவனாக இருக்கணும், நான் அதை பண்ணணும், இதை சாதிக்கணும். உலகம் நீ சாதிக்கலன்னு சொல்லுறது பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவன் நான் சொன்னதை செஞ்சியா இல்லையான்னு தான் பார்க்குறார். அவர் சொல்லாதது மிஞ்சி நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே நமக்காக நான் அற்புதங்களை செஞ்சேன், வியாதிகளை சொஸ்தமாகினேன், பேய்களை துரத்தினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஆண்டவர் நான் ஐ டோன்ட் நோன்னுவார், எனக்கு தெரியாதுப்பா, நீ யாருன்னே தெரியலன்னுவார். நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா? நான் சொன்னதை செய்யாமல் எக்ஸ்ட்ராவாக நான் உமக்காக தான் செஞ்சேன், உன்னுடைய நாமத்தினாலும் செஞ்சேன்னு அவர் எதிர்பார்க்கலை. தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சரீரத்தில் எல்லாம் ஒன்றா இருக்குது இல்லையே, எல்லாம் கண்ணாவாக இருக்குது, எல்லாம் காதாவாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. அது அதோடைய பயன்பாட்டை செஞ்சால் போதும். தேவன் அதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க.
உங்கள் கவலைகள் எல்லாம் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க. மனதின் ஆரோக்கியம் சரி நல்லா இருக்கும். உலகத்தோட இன்ஃப்ளூயன்ஸை கட் பண்ணுங்க. வேதத்தில் நேரம் செலவழிங்க. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுங்க. அப்போ உங்களுக்கு மனதின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 12:9-10 சொல்லுகிறார் பவுல். என்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பதில் சொன்னார். 3 வாட்டி நான் ஜெபம் பண்ணேன் என் பலவீனத்தை குறித்து. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குனார். நிறைய நேரங்களில் இந்த பலவீனம் போச்சுன்னு இங்கே பவுல் சொல்லவில்லை. அந்த பலவீனத்தை நான் நீக்குங்கன்னு கேட்டாலும் ஆண்டவருடைய பதில் என்ன வந்தது, என் கிருபை உனக்கு போதுன்னாரு. அது தோல்விக்குரிய காரியம் இல்லை. அந்த பலவீனத்தை தாண்டி ஜெயிப்பதற்கு நீ பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த பலவீனத்தை தாண்டி ஜெயிப்பதற்கு என் கிருபை போதுன்றார். வியாதியிலே அந்த பலவீனம் வியாதியாக இருந்தால் வியாதியிலே இருப்பேன்னு சொல்லவே இல்லை. என் கிருபை போதுன்னார். இதை ஜெயிக்கிறதுக்கு என் கிருபை போதும். ஓம் பலன் உன்னுடைய பக்தி அப்படின்னு இல்லை. பேதுரு யோவான் சொன்னது மாதிரி சொல்லணும், எங்கள் சுய சக்தினாலே எங்கள் சுய பக்தினாலே இந்த அற்புதம் நடக்கலை. இயேசுவை விசுவாசித்தோமே, அந்த விசுவாசத்தினாலே இந்த மனுஷன் சுகமானா. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எந்த பலவீனங்கள் போராட்டங்கள் இருக்கும்போது நான் தேவனுடைய பலனை சார்ந்தவனாக செயல்படணும். என்னுடைய பலவீனம் என்னால் முடியாதுப்பா, என் பலத்தினால அல்ல, என் பக்தினாலேயும் அல்ல. நிறைய நேரத்தில் நம்முடைய பக்தினாலே சாதிக்கணும்னு கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், அதனால் நான் ரொம்ப ஊழியம் செஞ்சேன், அதனால் நான் ரொம்ப உபாசம் இருந்தேன், நான் ரொம்ப காணிக்கை கொடுத்தேன், நான் ரொம்ப தவம் இருந்தேன், இதை பண்ண அது பண்ண, என்னுடைய பக்தினால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை, பக்தியாக வாழணும், லௌகிக இச்சையை வெறுக்கணும், அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழணும். ஆனால் இதனால் தேவனுக்கு முன்பாக நான் பிரியமுள்ளவளாக இருக்கிறேன்னு இல்லை, தேவ கிருபையினால் அவரை விசுவாசிக்கிறதுனால நான் அவருக்கு முன்பதாக பிரியமுள்ளவனாய் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னா இப்படி வாழணும். உலகத்தை போல வாழாமல் தேவ பக்தி உள்ளவனாய் அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழணும். பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பலவீனத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமெனல்ல, தேவ பலத்தினால் இதை மேற்கொள்வேன் என்ற மனப்பான்மை இருந்து அவருடைய பலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் என்னுடைய மனதின் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நிறைய நேரத்தில் பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. இதில் நான் இது என்னுடைய வீக்னஸ் என்று அக்செப்ட் பண்ண முடியல, போராடிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, ஆண்டவரே இதில் நான் பலவீனன், நீர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், ப்ரெஷர் போயிடும். ஏன்னா இதை ஜெயிக்க வேண்டிய பலனை நீங்கள் சவதரிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் கொடுக்குறவராக இருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வரைக்கும் வாசிக்கிறோம். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியங்களிலும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற தேங்க்யூ சொல்கிறவங்களா இருக்கணும். இதுதான் நம்மை குறித்ததான தேவ சித்தமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்துக்காகவும் தோல்வி வெற்றி உயர்வு தாழ்வு பிரச்சனை எல்லா நேரங்களிலும் தேங்க்யூ சொல்ல பழகணும். நன்மை கிடைக்கும்போது ஜெயம் கிடைக்கும்போது மாத்திரம்தான் தேங்க்யூ அப்படின்னு இல்லை, எல்லா நேரத்துலையும் தேங்க்யூ சொல்ல பழகுங்க. அதுதான் நம்மை குறித்து தானே தேவ சுத்தமாக இருக்குது. அப்பொழுது என்னென்ன சொல்கிறீங்கன்னா, தேவன் இதை பார்த்து கொண்டார் என்ற விசுவாசம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றுகிறவர்களாக, ஒருவர் ஒரு பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணுன்றாரு. அதே காரியத்தை 1 தெசலோனிக்கேயர் 5:11 பார்க்கும்போது நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக இருக்கணுன்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். எதுக்காகனா, எபிரேயர் 11 வாசிக்கிற 25 நம்ம ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும், அன்பின் கிரியைகளை பார்த்து அவங்களும் ஏவப்படணும். இந்த நாட்களில் முக்கால்வாசி பேருக்கு சபை கூடுதல் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். கிறிஸ்தவங்களாம் சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணணும், நம்ம உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஆற்றுற மாதிரி தேற்றுகிற மாதிரி ஒரு மெசேஜ் கேட்கணும், நானும் ஆண்டவரை துதிக்கணும் பாடணும், அவ்வளோதான். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஒரு மனப்பான்மை. அப்படி இல்லை, அந்த சபை என்பது ஒரு ஐக்கியம். எதுக்காக? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருக்கணும். உங்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்கள், உங்களை சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக நீங்கள் உங்களை சுற்றி வச்சுக்கணும், அந்த கூட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய மனதின் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும். மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது அந்த பாக்கியம் நன்மைகள் உங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது.
நான் அந்த கம்யூனிட்டியை பற்றி சொல்ல வரல, கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை பார்க்குறார். அவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர்கள், நம்மளுடைய பாரத்தை சுமக்கிற சப்போர்ட் பண்ணுற ஆட்களை நம்ம சுற்றி வச்சுருக்கணும். அந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா மனதின் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோமே, அநேக ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டா இருக்கும். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவர்களை சுற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு உதவி சும்மா கேட்டுட்டு ஹையாலோ இல்லை, உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், உற்சாகப்படுத்துகிறவர்கள், குறை சொல்லிக்கிட்டு குற்றம் பார்க்குற கும்பலில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மனதின் ஆரோக்கியம் இருக்காது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் உங்களை சுற்றி எப்படிப்பட்ட ஆட்களை வச்சுருக்கணும், உங்களை உற்சாகப்படுத்துகிற, என்கரேஜ் பண்ணுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற ஆட்களை நீங்கள் சுற்றி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனதின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்படி உங்களோட சரீரமும் உங்கள் மனதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரியே ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முக்கியமான ஒரே ஒரு காரியம்தான். யோவான் 15:5 சொல்லுது, எப்படி ஒரு கிளை செடியோ திராட்சை செடியோடு இணைந்து இருக்குதோ அப்படி நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கணும். இயேசுவோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் செழிப்பு, சுகவாழ்வு, ஆரோக்கியம். தேவனோடு இயேசுவோடு எப்படி ஆரோக்கியமாய் நாம் இணைந்திருப்பதற்கு நாம் தேவ பக்திக்கான காரியங்களை செய்யணும். பிலிப்பியர் 4 வாசிக்கிற 6-7 நாம் ரெகுலராக ப்ரேயர் பண்ணணும், அவரோடு தொடர்பு கொள்ளணும். நாம் சங்கீதம் 1:1-3 படிக்கிற மாதிரி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். சங்கீதம் 100 முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது நாம் சந்தோஷத்தோடு அவருக்கு கீர்த்தனம் பண்ணி அவரை புகழணும், வர்ஷிப் பண்ணணும். நான் ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, வர்ஷிப் பண்ணதெல்லாம் எதுக்காக? தேவனோடு இருக்கிற உறவில் நான் பலப்படுவதற்காக. நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் வர்ஷிப் பண்ணுறேன், ஆனால் இயேசுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் வெறும் அந்த மீட்டிங்கோட இல்லை அந்த 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்தோடு முடிஞ்சிருச்சு. அவரும் நானும் இணைந்து செயல்படுகிறவர்களாக இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜெபம் நிறைய நேரத்தில் வெறும் நான் சொல்லுகிறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் சத்தத்தை கேட்குற நேரமாகவும் இருக்கணும். நான் இயேசுவோடு இருக்கிற உறவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்றது எங்கே தெரியும்னா, நான் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் போது. கலாத்தியர் 5:13 வாசிக்கிறோம், நான் தாழ்மையோடு அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் நான் ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும். மத்தேயு 6:31 காமிக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவங்க. தேவன் இயேசுவோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா என்னுடைய ப்ரையாரிட்டி எதுக்கு முக்கியத்துவம் தரேன்னா அவருடைய ராஜ்யம், என் ராஜ்யம் இல்லை, என்னுடைய எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னு இல்லை, அவருடைய ராஜ்யம் தான் என்னுடைய மனதின் எனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதுக்கு முதலிடம் கொடுப்பேன். சோதனையை நீங்கள் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறேன், சோதனையை நீங்கள் எதிர்க்கணும். இயேசுவோடு இருக்கிற உறவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சோதனை வராதுன்னு இல்லை, சோதனையை நாம் எதிர்க்கிறவர்களாக இருப்பேன். தேவனை தப்பித்து கொள்கிற வழியை உண்டாக்குவார். அறிந்து தேவனோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்னால நான் அந்த சோதனையை தப்பித்து கொண்டு போவேன். பக்தியாக இருங்க, இயேசுவோடு இருக்கிற உறவில் நெருங்கி இருங்க. அப்பொழுது உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல உங்கள் சரீரத்திலும் மனதிலும் உலக வாழ்விலும் நீங்கள் செழித்திருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய சுக வாழ்வை நீர் விரும்புகிறவராக இருக்கிறீர். அதற்கான திட்டங்களை நீர் எங்களுக்கு வேதத்திலிருந்து இந்த நாளிலே கற்றுத்தந்தீர். அதுக்காக நன்றி. எங்கள் ஆத்மா உள்ளான மனுஷன் செழித்திருப்பதை விரும்புகிற நீர் எங்கள் மனதிலே நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, சரீரத்திலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் என்பதை கற்றுத்தந்தீர். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதித்தீர். இந்த நேரத்தில் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆத்மா குணப்பட்டது போல அவர்கள் சரீரத்திலும் சுகம் உண்டாயிருக்கட்டும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும், மனதிலே சுகமும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இயேசு நாமத்தினால் வெளியேறென்று கட்டளையிடு. தெய்வீக சுகம் உண்டாயிருக்கட்டும், ராஜ்யத்தின் பரிபூர்ண வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் மேல் வைத்திருக்க தேவ நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தோடு உமக்கு சேவை செய்ய உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com.
ஜெய்சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.